வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சூலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ கனகராஜ் மாரடைப்பால் திடீர் மரணம். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட அக்கட்சி நிர்வாகிகள் ஆழ்ந்த இரங்கல். பொள்ளாச்சி பெண்கள் பாலியல் வன்கொடுமை வீடியோ வழக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமாருக்கு சிபிசிஐடி சம்மன். திருப்பூரை சிங்கப்பூராக உருவாக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் நோக்கம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. அதிமுகவின் வாக்கு வங்கியை தினகரன் உட்பட யாராலும் பிரிக்க முடியாது என அமைச்சர் காமராஜ் திட்டவட்டம். ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க தேர்தல் ஆணையம் உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை. கிராமப்புற வளர்ச்சிக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் போன்ற அமைப்பு தேவை. மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி கருத்து. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 64. கோவை மாவட்டம் சூலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ கனகராஜ் வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். இந்நிலையில் இன்று காலை வழக்கம்போல் செய்தித்தாள்களை படித்துக் கொண்டிருந்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு அவர் காலமானார். 64 வயதான கனகராஜுக்கு ரத்தினம் என்ற மனைவியும் ஒரு மகன் ஒரு மகளும் உள்ளனர். மரண செய்தி கேட்டு சுல்தான்பேட்டை உள்ள அவரது இல்லத்தில் தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். எம்எல்ஏ கனகராஜ் மறைவுக்கு முதலமைச்சர், துணை முதல்வர், அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் கனகராஜ் மரணம் அடைந்துள்ளது அதிமுகவினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1952ஆம் ஆண்டு பிறந்த கனகராஜ் கடந்த 35 ஆண்டுகளாக அதிமுகவில் உறுப்பினராக உள்ளார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டம் சூலூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கனகராஜ் 36,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முதன்முறையாக வெற்றி பெற்றார். தற்போது தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் சூலூர் தொகுதி எம்எல்ஏ கனகராஜ் மரணம் அடைந்துள்ளதால் தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 22ஆக உயர்ந்துள்ளது. சூலூர் எம்எல்ஏ கனகராஜ் மறைவுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் மரண செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவரின் மறைவுக்கு திமுக சார்பில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள மு.க. ஸ்டாலின், கனகராஜை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கும் தொண்டர்களுக்கும் தனது அனுதாபத்தையும் ஆறுதலையும் கூறியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமாருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். பொள்ளாச்சியில் இளம் பெண்களை பேஸ்புக் மூலம் ஏமாற்றிய, பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி அதை வீடியோ எடுத்து மிரட்டிய விவகாரம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், சபரிராஜன் ஆகியோர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் அரசியல் பிரமுகர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்த வன்கொடுமை வழக்கை சிபிசிஐடி விசாரணை நடத்தி வருகின்றது. இதில் முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசு கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழக காங்கிரஸ் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமாருக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரான மயூரா ஜெயக்குமார் சமீபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவராகவும் பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 25ஆம் தேதி கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என மயூரா ஜெயக்குமாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பூரை சிங்கப்பூராக உருவாக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் நோக்கம் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் எம்.எஸ்.எம். ஆனந்தனை ஆதரித்து அமைச்சர்கள் செங்கோட்டையன், உடுமலை ராதாகிருஷ்ணன், கே.சி. கருப்பணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கு வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், திருப்பூர் தொகுதி மட்டுமல்ல 40 சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். தொழில்துறையினர் அனைவரும் அரசுக்கு உறுதுணையாக இருந்து அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் நொய்யல் ஆற்றில் தண்ணீர் தேங்காமல் தடுக்கவும், சுற்றுச்சூழலை பேணி காப்பதற்கும் எடப்பாடி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என செங்கோட்டையன் பெருமிதத்துடன் கூறினார். பல்வேறு திருப்பூரை பொறுத்தவரையும் சிங்கப்பூரை போல திருப்பூரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சாலைகள் அனைத்தும் தூசுபடியா சாலைகளாக மாற்றுவதற்கும், அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற
இங்கே நொய்யல் அணையிலே வருகின்ற தண்ணீரை இங்கே தேங்காமல் செல்வதற்கும் பூங்காக்கள் அழைப்பதற்கும் இங்கே இருக்கின்றவர்கள் சுற்றுச்சூழலை பேணி காப்பதற்கும் அரசு பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, திருப்பூருக்கு அருகாமல் இருக்கிற உங்களுடைய பகுதியை பார்க்கின்ற போது அத்திக்கரம் அமராவதி திட்டத்தை கொண்டு வந்த பெருமை தமிழகத்தின் வரலாற்றில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை காலம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவின் வாக்கு வங்கியை டிடிவி தினகரனால் பிரிக்க முடியாது என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் திட்டவட்டமாக கூறியுள்ளார். நாகையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலிலும் சட்டசபை இடைத்தேர்தலிலும் அதிமுக கூட்டணி மட்டுமே வெற்றி பெறும் என்று குறிப்பிட்டார். மேலும் அதிமுகவின் வாக்கு வங்கியை தினகரன் உட்பட யாராலும் பிரிக்க முடியாது எனவும் அமைச்சர் கூறினார். அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பதை எவராலும் பிரிக்க முடியாது. அது தினகரனாக இருந்தாலும் சரி, அது சூழ்ச்சி செய்கிற எவராலும் சரி, நிச்சயமாக அதிமுக ஒரே ஒரு வாக்கை கூட பிரிக்க முடியாது. எங்களுடைய வாக்கு வங்கி என்பது வலுவான வாக்கு வங்கி. இன்றைக்கு எங்களுக்கு அமைந்திருக்க கூட்டணி என்பது மிகப்பெரிய வலுவான கூட்டணி. இந்த கூட்டணியை வெல்வதற்கு எவராலும் முடியாது. அதில் யார் வந்தாலும் தோற்று போவார் முடியாதுங்க. எங்களுடைய வாக்குகளை எவராலும் உடைக்க முடியாது. எங்களுடைய கூட்டணி வாக்கு வலுவாக இருக்கிறது. எங்கள் கூட்டணி 40க்கு 40, புதுச்சேரி உள்ளிட்ட 40க்கு 40 என்கிற எண்ணிக்கையை நாங்கள் வெற்றி பெறுவோம். கடலூர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் மருத்துவர் கோவிந்தசாமிக்கு ஆதரவாக அமைச்சர் MC சம்பத் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடலூர் மக்களவைத் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் மருத்துவர் கோவிந்தசாமி போட்டியிடுகிறார். இந்நிலையில் விருத்தாச்சலத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் இன்று முதற்கட்ட பிரச்சாரத்தை தொடக்கி மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர் MC சம்பத், பாஜக மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, தேமுதிக மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அமமுகவில் நீக்கப்பட்ட VP கலைராஜன் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த VP கலைராஜனை சமீபத்தில் டிடிவி தினகரன் அதிரடியாக நீக்கினார். இந்நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினின் அதிரடி நடவடிக்கையால் ஈர்க்கப்பட்டு திருச்சியில் MK ஸ்டாலினை நேரில் சந்தித்து கட்சியில் இணைந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த VP கலைராஜன் ஸ்டாலின் தலைமைதான் சரியானது என்று முடிவு செய்து திமுகவில் இணைந்ததாக கூறினார். மேலும் தினகரனுடன் தனக்கு முரண்பாடு ஏதும் கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழின வளர்ச்சிக்கும் திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருப்பதை நான் உணர்ந்து திராவிட இயக்கம் பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகவும் திராவிட இயக்க முன்னணி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பேரறிஞர் அண்ணாவிலிருந்து கலைஞரிலிருந்து அத்தனை பேரும் சேர்ந்து உருவாக்கிய இந்த இயக்கம் ஆள்போல் தலைத்து விளங்கி இன்னும் பல்லாண்டு காலம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியான தலைமை என்னுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய இன்றைக்குள்ள பல ஆண்டு காலமாக என்னுடைய நெஞ்சில் நிறைந்திருக்கும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமைதான் சரியான தலைமை என்று தீர்க்கமாக முடிவெடுத்து பறந்து விரிந்து தலைத்து திராவிட இயக்கம் நிற்க வேண்டும். இழந்துவிட்ட தமிழின உரிமைகளை எல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அண்ணனுடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு நான் அந்த இயக்கத்திலே நான் ஈடுபடுத்திக் கொள்கிறேன். ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க தேர்தல் ஆணையம் உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் முதலமைச்சர் பழனிசாமி மிக துணிச்சலான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். வரும் மக்களவைத் தேர்தலில் 300க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் தனி தேர்தல் அறிக்கை வெளியிடுவது குறித்து பாஜக பரிசீலித்து வருவதாக கூறிய அவர் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க தேர்தல் ஆணையம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன், பல மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் குறைந்தபட்சம் 300 தாண்டிய அளவில் இன்றைய நிலையில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்று சொன்னார்கள். இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் தனித்த பெரும்பான்மை. 300க்கு மேல மற்ற
கூட்டணி கட்சிகள் தேர்தல் ஆணையம் துணிச்சலான நடவடிக்கைகளை எடுப்பார்கள். அதில் இன்னொரு பாசிட்டிவான ஒரு விஷயம், தமிழ்நாடு அரசாங்கம், தமிழக முதல்வர் அவர்கள் மிக துணிச்சலாக பல நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லாமல் தேர்தல் நடக்கும் என்று நான் உடனே நம்புகிறேன். முதல்ல முதலில் மக்கள் மனதை அவர்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தயவு செய்து ஓட்டுக்காக பணம் வாங்காதீர்கள், தயவு செய்து வாங்காதீர்கள். ஊழல் செய்யும் எடப்பாடி அரசையும் வாக்குறுதி நிறைவேற்றாத மோடி அரசையும் அகற்ற வேண்டும் என நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ராசா தெரிவித்துள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ராசாவுக்கு திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கூட்டணி கட்சிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோற்கடிக்கப்பட்டாலும் தொடர்ந்து இந்த தொகுதி மக்களை சந்தித்து வருவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் நடைபெறும் ஊழல் ஆட்சிக்கு தக்க பாடம் புகட்டவும், சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாத மதவாத கட்சி பாஜக அரசை மத்தியிலிருந்து அகற்றவும் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். 5 ஆண்டு காலம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். நானும் பார்த்ததில்லை, நீங்களும் பார்த்ததில்லை, எனக்கும் பெயர் தெரியவில்லை, உங்களுக்கும் பெயர் தெரியவில்லை. எனவே மீண்டும் ஒரு முறை ஏமாந்து விடாமல் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஊழல் ஆட்சிக்கு பாடம் புகட்டவும், மத்தியில் இருக்கின்ற எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத மதவாதம் பிடித்திருக்கின்ற மோடி அரசை அகற்றவும், தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களித்து இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுங்கள் என்று உங்களை எல்லாம் உங்கள் பாதம் தொட்டு வணங்கி கேட்டு, அதிமுக ஆட்சியை எப்படியாவது கவிழ்த்துவிட வேண்டும் என்ற திமுக தலைவர் ஸ்டாலினின் கனவு நிச்சயம் நிறைவேறாது என தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் எம்எல்ஏ செம்மலை தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ், பாமக தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அன்புமணி, திமுக தலைவர் ஸ்டாலின் ஆளும் அதிமுக ஆட்சியை எப்படியாவது கவிழ்க்க வேண்டும் என துடித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலில் மட்டுமின்றி சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று அவர் உறுதிபட தெரிவித்தார். கடந்த தேர்தலில் 8 லட்சம் வாக்குகள் பெற்றும் இப்போது 10 லட்சம் வாக்குகள் நாம் பெற வேண்டும். எதுக்கு நான் சொல்றேன், இது இல்லாம லேசா நல்ல கணக்கு வந்து கூட்டணி கணக்கு எல்லாம் பார்த்துட்டு, அதனால அதை விட நம் மிகச்சிறந்த முறையிலே நான் பணியாற்றி மிகப்பெரிய வெற்றியை இந்த கூட்டணிக்கு, எனக்கு நான் கேட்கல, இந்த கூட்டணிக்கு நீங்கள் எல்லோரும் சேர்க்க வேண்டும் என உங்களை எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் அரக்கோணம் மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் ஏ.கே. மூர்த்தி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி மற்றும் சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக பாமக கூட்டணி தொடரும் என கூறினார். திமுக ஆட்சியில் பணத்தை கொள்ளையடிப்பதிலேயே அமைச்சர்கள் குறியாக இருந்ததாகவும், ஆனால் அன்புமணி ராமதாஸ் அமைச்சராக இருந்தபோது மக்களுக்கான பல்வேறு நல்ல சுகாதார திட்டங்களை கொண்டு வந்ததாக பெருமையுடன் ஏ.கே. மூர்த்தி தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளுக்கு தேர்தல் ஆணையம் கைப்பாவையாக செயல்படுகிறது என சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட சிறப்பு பேரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதிமுகவின் தேர்தல் அறிக்கை அவசரத்தில் அள்ளி தெளித்த வாக்குறுதிகள் போல் அமைந்துள்ளதாகவும், திமுகவின் தேர்தல் அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்பை உணர்ந்து தயாரிக்கப்பட்ட அறிக்கை எனவும் குறிப்பிட்டார். மோடி ஆட்சியில் தேர்தல் ஆணையம் உட்பட சுதந்திரமாக செயல்படும் அனைத்து துறைகளும் நிலைகுலைந்து விட்டதாகவும், மத்திய மாநில அரசுகளுக்கு கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இன்றைக்கு 5 ஆண்டுகளாக ஒரு சல்லி காசு கூட விவசாய கடன் சுமையை தள்ளுபடி செய்யவில்லை. வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் என்று சொன்னார், வேலை வாய்ப்பை உருவாக்கல. வேலை வாய்ப்புகளை பறித்திருக்கிற நடவடிக்கை தான் நரேந்திர மோடி செய்திருக்கிறது. சாதாரண உழைப்பாளி நடுத்தர மக்களுடைய வாழ்வை நாசப்படுத்தியிருக்கிற நரேந்திர மோடி அரசாங்கம், அதற்கு துணை போகிற எடப்பாடி அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை போல தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனை மட்டுமல்ல, எல்லா பிரச்சனைகளும் ஆய்வு செய்து அந்த தேர்தல் அறிக்கை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக இணைந்ததை பொறுத்துக் கொள்ள முடியாமல் திமுக தொடர்ந்து விமர்சித்து வருவதாக அமைச்சர் வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் வணிக வரித்துறை அமைச்சர் வீரமணி தலைமையில் கேவி குப்பத்தில் நடைபெற்றது. அப்போது வேட்பாளர் ஏசி சண்முகத்தை அறிமுகப்படுத்தி பேசிய அமைச்சர் வீரமணி, அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக இணைந்ததை பொறுத்துக் கொள்ள முடியாமல் திமுக தொடர்ந்து விமர்சித்து வருவதாக குறிப்பிட்டார். ஆனால் கடந்த காலத்தில் பாஜக பாமகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு திமுக பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு தற்போது தாக்கி பேசுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஜனதா கட்சியில கூட்டு வைத்துக் கொண்டு மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் அங்க வைத்துக் கொள்ளலாம். பாட்டாளி மக்கள் கட்சியோடு நீங்கள் கூட்டு வைத்துக் கொண்டு அவர்களோடு தேர்தல் களத்தில் போட்டியிடலாம். ஆனால் அதே பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டு வைத்தால் தவறா? அந்த கட்சிக்கு விசுவாசமாக இன்றைக்கு கூட்டணியை அமைத்து இன்றைக்கு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் களத்திலே ஒன்றாக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றது. ஆனால் எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வாரிசுக்கு ஓட்டு போடுன்னு சொல்றார். இதை தவிர வேறு ஏதாவது தகுதி உண்டா? இதனைத் தொடர்ந்து பேசிய புதிய நீதி கட்சி தலைவரும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான ஏசி சண்முகம், மத்திய அரசு வழக்கு அனைத்தும் நலத்திட்டங்களை பெற்று கேவி குப்பத்தில் செயல்படுத்துவேன் என்று கூறினார். மேலும் அரசு கல்லூரி, இரட்டை மேம்பாலம் ஆகியவை இந்த பகுதியில் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த பகுதி விவசாயிகள் நிரம்பிய பகுதி. விவசாய மக்களுக்கு மத்திய அரசிலும் மாநில அரசும் என்னென்ன திட்டங்கள் வருகிறதோ அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உங்கள் மகனாக, உங்களுடைய அண்ணனாக, உங்களுடைய தம்பியாக நான் நிச்சயமாக உங்களோடு இருப்பேன். அதே போல இங்க ஒரு மகளிர் கல்லூரி வேண்டும். சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றிய பொறுப்பாளர்களும் கூட்டணி கட்சி தலைவரும் ஐயா கேவி குப்பத்திலிருந்து நாங்கள் எங்கெங்கோ சென்று படிக்க வேண்டும் என்று கேவி குப்பம் பகுதியிலே மகளிர் கல்லூரி துவங்கப்படும். அது அரசால் கொண்டு வர முடியும். அது அமைச்சர் அவர்களும் நானும் சட்டமன்ற உறுப்பினரும் இணைந்து அதை நிச்சயமாக கொண்டு வருவோம் என்று சொல்லி ஒன்று ஒன்றாக பாருங்கள். நாங்கள் வெற்றி அடைந்தவுடன் என்ன செய்கிறோம் என்பதை பாருங்கள். நீங்கள் எங்களை தேடி அலைய வேண்டாம், உங்களை தேடி நாங்கள் அலைவோம். கிராமப்புற வளர்ச்சிக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் போன்ற அமைப்பு அவசியம் தேவை என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கருத்து தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளுக்கு சரக்கு மற்றும் சேவை வரிகள் தொடர்பான பரிந்துரைகளை வழங்கும் கூட்டாட்சி அமைப்பாக ஜிஎஸ்டி கவுன்சில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி குறிப்பிட்டுள்ளார். மிக சிறந்த இந்த அமைப்பு 34 கூட்டங்கள் மூலம் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை விவாதித்து தீர்வு கண்டுள்ளதாக ட்விட்டரில் பதிவு செய்துள்ள அவர், இதன் மூலம் வர்த்தகர்களும் மக்களும் பயன்பெற்று வருவதாகவும் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் இந்த அமைப்பின் பங்கு குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய துறைகளின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகளுடனான ஒருங்கிணைப்பு மேலும் வலுப்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்ட அருண்ஜேட்லி, அதற்கு ஜிஎஸ்டி கவுன்சில் போன்ற கூட்டாட்சி அமைப்பை கிராமப்புற மேம்பாடு, வேளாண், ஆரோக்கிய பராமரிப்பு துறைகளிலும் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் எனவும் கருத்து தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஏழை மக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் அரசியல் கட்சி என்ற முறையில் இந்த திட்டத்திற்கு பாஜக ஆதரவளிக்கும் என்றும் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி பதிவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 3 சிஆர்பிஎஃப் வீரர்கள் சக வீரர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உத்தம்பூர் பகுதியில் 187வது படைப்பிரிவின் 3 சிஆர் படை வீரர்கள் நேற்று இரவு சக வீரர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார். அவரது நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக 187வது படைப்பிரிவின் தளபதி ஹரீந்தர் குமார் செய்தியாளர் கூறுகையில் 3 வீரர்கள் இறந்துவிட்டதாகவும் அவர்களை சுட்டுக் கொண்ட நபர் கடுமையாக காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கான காரணம் குறித்து உறுதியான தகவல் வெளியாகவில்லை. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தினகரன் நாளிதழ் அலுவலக எரிப்பு வழக்கில் அட்டாக் பாண்டி உள்ளிட்ட 9 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. 2007ஆம் ஆண்டில் மதுரை தினகரன் நாளிதழ் அலுவலகம் எரிக்கப்பட்ட போது வினோத், முத்துராமலிங்கம், கோபிநாத் ஆகிய 3 ஊழியர்கள் கொல்லப்பட்டனர். கருணாநிதியின் அடுத்த வாரிசு யார் என்று கருத்து கணிப்பு வெளியிட்ட தினகரன் நாளிதழ் அலுவலகம் மீது அழகிரி ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தினர். இந்த வழக்கு விவகாரத்தில் அட்டாக் பாண்டி உள்ளிட்ட 9 பேரை விசாரணை நீதிமன்றம் விடுவித்ததை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. மேலும் அந்த 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி இன்று பரபரப்பு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க அடையாள அட்டை அளிக்க இயலாதவர்கள் 11 வகையான அடையாள ஆவணங்களை காண்பித்து வாக்குகளை பதிவு செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
இதுகுறித்து தமிழக தேர்தல் துறை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் வாக்களிப்பதற்கு முன்பாக வாக்குச்சாவடியில் வாக்காளர்களின் புகைப்பட அடையாள அட்டை காண்பிக்க வேண்டும் என்றும் இந்த அட்டையை அளிக்க இயலாதவர்கள் 11 வகையான ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமம், தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டைகள் மற்றும் புகைப்படத்துடன் கூடிய வங்கி அஞ்சலக கணக்கு புத்தகங்கள், வருமான வரி நிரந்தர கணக்கு எண் அட்டையை காண்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் வழங்கப்பட்டிருக்கும் ஸ்மார்ட் அட்டை, ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட பணி அட்டை, மருத்துவ காப்பீட்டு ஸ்மார்ட் அட்டை, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் மற்றும் நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அலுவலக அடையாள அட்டை, ஆதார் அட்டை ஆகிய 11 ஆவணங்களை காண்பிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி இக்கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதையொட்டி கோவிலில் குவிந்த ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பல பால்குடம் எடுத்தும் அங்க பிரதர்ஷனம் செய்தும் முருகப்பெருமானை வழிபட்டனர். அரியலூரில் புதிதாக கட்டப்பட்ட அரசு சிமெண்ட் ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் பொருட்கள் சேதம் ஏற்பட்டுள்ளது. 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு சிமெண்ட் ஆலை அரியலூர் அருகே அமைக்கப்பட்டு சமீபத்தில் சோதனை ஓட்டமும் நடைபெற்றது. இந்நிலையில் சுண்ணாம்பு கற்களை கொண்டு செல்லும் கன்வே பெல்ட்டில் எதிர்பாராத வகையில் தீ விபத்து ஏற்பட்டது. 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த பிரிவில் மளமளவென தீ பரவியதால் தீயணைப்புத் துறைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அடைத்தனர். இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வலியுறுத்தி இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை வைத்து பல அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். பாலியல் வன்கொடுமை கிட்டத்தட்ட ஒரு மாசமா இதை அரசியலாக்கி கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள். குறிப்பா நக்சலைட் அந்த அமைப்பை சேர்ந்தவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இதுல பாதிக்கப்பட்டவங்களை மேலும் மேலும் வேதனையடைய வைக்கிறாங்க. வெந்த பண்ணல வேல் பாய்ச்ச மாதிரி அவங்கள பாதிக்கிற மாதிரியான அந்த சம்பவங்களை வாட்ஸ்அப் மூலியமா வெளியிடுறது, பத்திரிகையில் வர்றதும் அதை ஹிந்து மணி கண்டிக்கின்றது. இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களோ, எவ்வளவு பெரிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கடுமையாக தண்டிக்க வேண்டும். உச்சபட்சம் என்ன தண்டனை, தூக்கு தண்டனை கூட அதுக்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த அரசாங்கம் நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்று இந்து மணி கோரிக்கொள்கின்றது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.